நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 97. அதிலே ஆண்டவர் இதில் தாவீதின் மூலமாக இதை நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவதால் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ்கிறது. இதை தான் முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ்கிறது என்றால், யார் ராஜரிகம் பண்ணுகிறார் என்பது தான் அதனுடைய மைய கருத்து. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், அவர் தான் கவர்ன் பண்ணுறாரு, அதை ஆளுகை செய்கிறார். ஆகவே பூமி பூரிப்பாகிறது, திரளான தீவுகள் மகிழ்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மகிழணும். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிங்காசனத்தின் ஆதாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் பூச்சக்கரத்தை தண்ணீர்கள் மேலே அவர் அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் எது? நீதியும் நியாயமும். கடந்த நாட்களில் நாங்கள் வேத ஆராய்ச்சியிலே சிந்தித்து கொண்டிருக்கும்போது, நீதியும் நியாயமும் எப்பவுமே ரெண்டு கோயின்சைடாக இணையாக அது ஒருமித்து வரும் என்று சொல்லி இந்த வசனத்திலையும் பார்க்கிறோம். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இன்னைக்கு ஒவ்வொருவருடைய ஆளுகை செய்கிறவர்களுடைய ஒவ்வொருவருடைய சிங்காசனமும் நீதியும் நியாயமும் நிறைந்ததாக இருக்குமானால் நிச்சயமாக இந்த பூமியில் உள்ள ஜனங்களும் இந்த பூமியும் உண்மையாக கழிகூற முடியும். இன்றைக்கி பூமியில் அங்கங்கே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னா, மக்கள் பலவிதமான துன்பத்திலும் பலவிதமான உபத்திரவங்கள்லையும் கண்ணீரிலும் கவலையிலும் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, அதற்கு காரணம் ஆளுகை செய்கிற சிங்காசனத்தில் ஆதாரங்கள் நீதியாயும் நியாயமாகவும் இல்லை. அநீதி நிறைந்த உலகமாக இருக்கிறது, நியாயமெல்லாம் எடுபட்டு போகிறது. அப்படிப்பட்ட உலகத்திலே எங்கு மகிழ்ச்சி, எங்கு பூரிப்பு? ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் நமக்கு தருவது தான் அவருடைய நோக்கம். இப்போது அழுது கொண்டிருப்பீர்கள், நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் எப்போது கடந்து செல்கிறோமோ அப்போது எல்லாமே மாறும். இப்போ பாடின பாட்டை போல எல்லாமே மாறும். அடுத்ததாக பாருங்க, அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அவருக்கு முன்பாக அவர் எது சண்டையிடுதான்? அக்கினிமயமான நாவுகள் ஆண்டவர் நோக்கு தர்றார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக ஒவ்வொருவர் மீதும் அமர்ந்தார் என்று சொல்லி, அதே போல் அவருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்படுது. எதுக்கு புறப்படுதுன்னா, அவருடைய சத்துருக்களை அழிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆகவே நாம் அக்கினியாக இருப்போம் என்றால், யாரெல்லாம் தேவ ராஜ்யத்திற்கு சத்துருக்களாக இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களெல்லாம் அது எதிரடியாக காணப்படுகிறதோ, எதெல்லாம் தேவநாம மகிமைக்கு புறம்பாய் காணப்படுகிறதோ அவைகளெல்லாம் சுட்டரிக்கப்படும். இன்னும் நம்ம பார்ப்போம் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மின்னல்கள் பிரகாசிப்பிக்கிறது, பூமி அதை கண்டு அதிர்கிறது என்று சொல்லி. பூமி எப்படி அதிர்கிறதுனா, ஃபஸ்ட் எடுத்துனே மின்னல் தான் வரும், அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? இடி ஓசை கேட்கும். மின்னல் தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா ஒளி அலைகளை விட ஒளி அலைகள் எனது வேகமாக பரவும். இதெல்லாம் பாருங்கள், அப்போவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். மின்னல் முதலாவது வருது, அதுக்கப்புறம் என்ன வருது? இடி. அதை கண்டு பூமி என்ன செய்தான்? அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கும். அப்போது இவ்வளோ பெரிய பலனையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் பெற்ற ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணுமா? பூமியின் குடிகள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவிக்க வேண்டும் என்று தான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. நாம் நினைக்கிறோம்
பனி மலைகளெல்லாம் வெயிலின் உஷ்ணத்தினால தான் உருகுகிறது என்று இல்லை, அவருடைய பிரசன்னத்தினால் மலைகளெல்லாம் என்ன செய்தான்? உருகுகிறது. அவருடைய பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட வல்லமையான தேவன் நம் தேவன். அதே போல் நாம் பார்ப்போம் என்றால், அவர் படைத்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது அவைகள் நமக்கு எதை வெளிக்காட்டுகின்றன என்றால், அவர் சொன்ன சொல்லை அவைகள் அப்படியே கீழ்ப்படுத்து நடந்து கொண்டு வருகிறது. அன்றைக்கு என்ன அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்கப்பட்டதோ, பகலை ஆள்வதற்கு நீ, சூரியனை பார்த்து சொல்லிட்டார். இரவை ஆள்வதற்கு சந்திரன். இன்னும் காலங்களையும் நாட்களையும் மாதங்களையும் எல்லாவற்றையும் குறிப்பிடுவதற்கு எல்லா வகையான அந்த நட்சத்திர கோள்கள், துணைக்கோள்கள் எல்லாமே இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவைகள்லாம் எப்படி இருக்குதா? நீதியும் நியாயமும் செய்கிற தேவனுக்கு முன்பாக அவைகளும் நீதியை நடப்பித்து கொண்டிருக்கின்றன. ஹல்லேலூயா. பாருங்க, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. ஆகவே நாம் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நீதி செய்யுங்கள், நியாயமாய் வாழுங்கள் என்று சொல்லி பலவிதமான கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மோசேயின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த நீதிகள் எல்லாம் கடைபிடித்து வருகிறோமா? வானங்களில் உள்ள சர்வ சேனைகளும் அவரை கீழ்ப்படித்து நீதியை வெளிப்படுத்துகிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே, நம் வாழ்க்கையிலே பேச்சும் செயலும் சொல்லும் எல்லாமே அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறவாக காணப்படுகிறதா என்று நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆகவே சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. ஆனால் மகிமையை பார்க்கக்கூடிய ஜனங்கள், சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த மகிமையெல்லாம் காண்கிற மக்கள் மகிமை மேல் மகிமையாய் இருக்கக்கூடிய மகிமையின் தேவனை மறந்து விடுகிறார்கள். அதுதான் பரிதாபம். இந்த மகிமையெல்லாம் காண்கிறவர்கள் இவ்வளவு மகத்துவமான சுடரை படைத்தவரை துதிக்காமல், இவ்வளவு மகத்துவமான செயல்களை செய்து வருகிற அந்த சர்வ சேனைகளில் உண்டாக்கினவரை துதியாமல் அவைகளை நமஸ்கரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மகிமையை காணும் மக்கள் மகிபனை தொழ நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. யார் வெட்கப்படுவார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை இதை சொல்லுகிறதுனால நாம் என்ன செய்கிறோன்னா, சொரூபங்கள் அவைகளைப் போல உருவங்களை வைத்து தொழுது கொண்டிருக்கிறது. விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவர்கள் எல்லாரிலும் பெரியவர். 9வது வசனத்தில் பாருங்க, எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். ஆகவே தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகவே சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. எப்படி பூமி மகிழ்ந்ததோ அதுபோல் சீயோனும் கேட்டு மகிழ்ந்தது. நியாயத்தீர்ப்பு நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களிகூர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 10வது வசனம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிற தெய்வமாயிருக்கிறார். யாரிடமிருந்து தப்பு வைக்கிறார்? துன்மார்க்கரின் கையிலிருந்து தப்பு வைக்கிறார். இந்த உலகத்தின் எல்லா விதமான காரியங்களிலும் நம்மை தப்பு வைக்கிறார். ஆகவே நாம் அவரில் அன்பு கூர்ந்து தீமையை வெறுக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது மாத்திரமே நாம் தீமையை வெறுக்க முடியும். தீமையை வைத்து கொண்டு ஆண்டவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன்
என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை ஆசை காட்டி மோசம் போக்குறவராக தான் இருப்பாங்க. தீமையை நாம் வைத்து கொண்டு தீமையற்ற நன்மை செய்கிற தேவனை தொழுது கொள்ள முடியாது. ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தப்பு வைத்து என்ன செய்கிறாராம்? நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் மகிழ்ச்சி ரெண்டுமே விதைக்கப்பட்டிருக்கிறது. அறுவடை செய்வது நம் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் விதைச்சிட்டார். நீதிமானுக்காக வெளிச்சத்தையும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைத்துட்டாரு. ஆகவே நாம் அறுவடை செய்வது நம் ஒருவருடைய கைகள் இருக்குது. நாம் நீதிமானாக இருந்தால் வெளிச்சத்தை அறுப்போம், செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் மகிழ்ச்சியை அறுப்போம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிற போது நாம் நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இந்த சங்கீதத்தில் பார்க்கிற போது மகிழ்ச்சி தான் அதனுடைய மைய கருத்து. மகிழ்ச்சி, பூமி பூரிப்பாகுது, தீவுகள் மகிழுது, எல்லாமே அதெல்லாம் மகிழ்ச்சி ஆகுது. சீயோன் மகிழ்கிறது, யூதாவின் குமாரத்திகள் மகிழ்கிறார்கள், கர்த்தருக்கு பயப்படுவர்கள் மகிழ்கிறார்கள். இப்படி எல்லாமே மகிழ்ச்சி. ஆகவே இந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நம் வாழ்க்கையில் முடிவு பரிந்தும் வர வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும், அவரையே நாம் உயர்த்த வேண்டும், அவரில் நாம் அன்பு கூற வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும். இப்படியாக நாம் வாழும்போது நமக்காக விதைக்கப்பட்ட வெளிச்சத்தையும் நமக்காக விதைக்கப்பட்ட மகிழ்ச்சியையும் நாம் அறுவடை செய்ய முடியும். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சங்கீதத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இப்போவும் ஆண்டவரே இந்த 97வது சங்கீதத்திலிருந்து ஆண்டவரே எப்படியாக நாங்கள் ஆண்டவரே வாழ வேண்டும்? ஆண்டவரே நீர் படைத்த ஜீவராசிகள், நீர் படைத்த பூமி வானம் எல்லாமே மகிழ்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிற தெய்வமாக இருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்காக நீர் எல்லா விதமான ஆண்டவரே உலகத்தின் ஆசாபாசங்கள்லிருந்து ஆண்டவரே உலகத்தினுடைய எல்லா விதமான ஆண்டவரே வழிபாடுகளிலிருந்து எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் முன்னின்று நோக்கி ஆண்டவரே அப்பா உமக்குள்ளாக மகிழ்ந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை அனுதினமும் நினைவு கூறுவர்களாக ஆண்டவரே நீர் பரிசுத்தராகவே நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தர் பரிசுத்தராகவே நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற நினைவோடே நாங்கள் வாழும்போது எந்த விதமான அசூசியும் எங்கள் வாழ்க்கையில் தலையிடவே முடியாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே மகிழ்ச்சியையும் ஆண்டவரே வெளிச்சத்தையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.